வணக்கம். இது நமது அரிசி நமது பாரம்பரியம். நாம இன்னைக்கு பார்க்க போறது சிம்பிளான மற்றும் ஹெல்த்தியான பூங்கார் அல்வா. இந்த அல்வா ரொம்ப ஈஸியா குக் பண்ணிடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் பூங்கார் அவல் எடுத்திருக்கேன். அவல் நல்லா மிக்சியில ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா ஃபைனா அரைச்சாதான் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு சூப்பரா வரும். இப்போ அரை முடி தேங்காயில நல்ல திக்கா பால் எடுத்துக்கலாம். ஒரு கப் அவலுக்கு 2 கப் தேங்காய் பால் வர்ற மாதிரி எடுத்துக்கணும். இந்த தேங்காய் பால்ல நம்ம ஃபைனா அரைச்சிருக்கிற அவல் பவுடரை மிக்ஸ் பண்ணி தனியா வச்சிடலாம். ஒரு கப் அவலுக்கு 1 கப் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை குவியலா எடுத்துக்கலாம். ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்க 1 லிருந்து 1.25 கப் வரை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் நல்லா கரைந்ததும் பொங்கி வரும்போது ஒரு கம்பி பதம் இந்த பதம் வந்ததும் நீங்க கரைத்து வச்சிருக்கிற பாலை ஊற்றி கிளறலாம். மற்ற அல்வா மாதிரி கை வலிக்க கிளறணும், கட்டி விழுந்துருமோ அப்படின்ற பயமே தேவையில்லை. இந்த அல்வா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க மற்ற வேலைகளை பார்த்துட்டே சைடுல நீங்க அப்பப்ப கிளறினா போதும். ரொம்ப ஈஸியா குக் பண்ணலாம். இந்த அல்வாக்கு 2 டீஸ்பூன் கீயே போதும். ஏன்னா தேங்காய் பாலில் இருந்து வெளியேறுகிற ஆயிலே இந்த அல்வா பதம்க்கு சரியா இருக்கும். குக் பண்ணும் போதே வாசனை கமகமுக்கும். ஃபைனலா 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி மாப்பிள்ளை சம்பாக்கு ஒரு தனித்துவமான ஃப்ளேவர் இருக்கோ அதே மாதிரி பூங்கார் அரிசிக்கும் ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. பாரம்பரிய அரிசிகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டேஸ்ட் இருக்கு. சொல்றதே எங்க வீட்டு 2K கிட்ஸ் தான். இப்பெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு சீக்கிரமா பீரியட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுது மற்றும் நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் போன்ற பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து 48 நாட்கள் பூங்கார் அரிசியாகவோ அவலாகவோ ஏதாவது ஒரு முறையில் எடுத்து வர கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அல்வா பதம் வந்துருச்சு. பூங்கார் அல்வா ரெடி. பிளேட்டிங் பண்ணி ஆற விட்டு பீஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.